உயர்த்தி மகிமைப்படுத்துகிறோம். நீ நல்லவர், நீ வல்லவர், நீ கிருபை உள்ளவர், மகத்துவம் உள்ள தெய்வமே நமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா பாடலை தரக்கு ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்துவோம். நீ நல்லவர் ஆவியானவரே, உங்க நாமத்தை தொழுது கொள்ளுகிறோம் தகப்பனே. நாமே ஆச்சரியப்படுகிற தெய்வமே, உங்க நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. அசைவாடுகிற தெய்வமே, உங்க நாமத்தை துதிக்கிறோம், உங்க நாமத்தை துதிக்கிறோம், உங்க நாமத்தை ஆராதித்து மகிமைப்படுத்துகிறோம். ஆமே. துதிகளின் நடுவிலே விழாவுகிறவரே, அசைவாடுகிற தெய்வமே, ஆளுகை செய்கிற தெய்வமே, உங்க நாமத்தை உயர்த்துகிறோம் தகப்பனே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஓ தேங்க் யூ லார்ட். நன்றி தகப்பனே, நன்றி ஆவியானவரே, உங்க நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமே. துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ஆண்டவரே. உங்க நாமத்தை உயர்த்துகிறோம் தகப்பனே. நீர் ஒருவரை உயர்ந்தவரப்பா, நீர் ஒருவரை உயர்ந்த தெய்வம் ஆண்டவரே. அல்லேலூயா. நன்றியோடு உங்க நாமத்தை துதித்து மகிமைப்படுத்துகிறோம். ஆமென். ஜீவனுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். அடைக்கலமான தேவனே நமக்கு துதிக்கிறோம். ஆளுகை செய்கிற தெய்வமே நமக்கு துதிக்கிறோம். ஆதி மந்தமுமான தெய்வமே நமக்கு துதிக்கிறோம் தகப்பனே. அல்லேலூயா. பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், வல்லமையால் எம்மை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், வல்லமையால் எம்மை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். ஜீவன் தண்ணீரே, தாகத்திற்கும் போச்சு, ஆலோசனை கர்த்தரே, நீர் ஆளுகை செய்யும். ஜீவன் தண்ணீரே, தாகத்திற்கும் போச்சு, ஆலோசனை கர்த்தரே, நீர் ஆளுகை செய்யும். தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். எல்லாம் கேட்டு சொல்லுவோம். தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றும். தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். ஜீவன் தண்ணீரே, தாகம் தீர்க்கும் போது
நிறைத்து நீராளுகை செய்யும் வாருத்தூய ஆவியே உம் பெற்றகத்தை வாஞ்சிக்கிறோ உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும் உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும் வாரும் தூய ஆவியே எல்லாரும் மனதிற்கு பாடுவோமா பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும் நீராளுகை செய்யும் எல்லா வாயிலும் திறந்து கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்தி மகிமைப்படுத்துவோமா நாம் இந்த மாலை வேளையில் தேவ வல்லமை நமக்கு உலாவி வரும்படியாய் பரிசுத்த ஆவியானவருடைய மகிமை நமக்கு வெளியிறங்கும்படியாய் நாமே தேவ வல்லமை நமக்கு கடந்து வரும்படியாய் எல்லா வாயிலும் திறந்து இயேசுவே உங்க நாமத்திற்கு உயர்த்துகிறோம் தகப்பனே உங்க நாமத்திற்கு ஆராதித்து மகிமைப்படுத்துகிறோம் சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு நன்றி ஐயா ஓ ஹalleluya அடைக்கலமான தெய்வமே கிருபையுள்ள தெய்வமே மகத்துவமுள்ள தெய்வமே சர்வ வல்லமையுள்ள தெய்வமே ஆதி மண்டபமான தெய்வமே உங்க நாமத்திற்கு உயர்த்துகிறோம் ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே thank you Jesus ஆமென் தொடர்ந்துள்ள ஆராதனைக்கு ஆசீர்வதிக்கப்படியாக ஆமென் வரவேண்டிய பிள்ளைகள் எல்லாம் கரையை மாற்றி கொண்டு வரப்படியாக ஏகோபித்து தேவ சமூகத்தில் வந்து ஆண்டவரை ஆராதிக்க பரலோக மகிமை அனுபவிக்க கர்த்தர் அனுகிரகம் வரும்படியாக ஆமென் இந்த ஆராதனை ஆரம்பம் முதல் முடிகிற வரைக்கும் தேவ வல்லமை நமக்கு உலாவி வரும்படியாக யாராக ஒருவர் சத்தத்தை உயர்த்தி செபிக்கப்படி கேட்கிறேன் ஹalleluya ஹalleluya கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாகட்டும் இந்த மாலை வேளையிலே ஆராதனை வந்ததுதான் யாவரையும் ஆண்டவரை இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம் ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்துடுவேன் பழைய பாடல் உற்சாகமாக கண்கள் தட்டி பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் ஆராதித்து மகிமைப்படுத்துவோம்
இன்னொரு பாடலை பாடி கர்த்தரை நாம் ஆராதித்து மகிமைப்படுத்துவோம். எனது தலைவர் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து
ஒரே ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் ஆராதிக்கலாம். தேவா நான் எதிரால் விசேஷித்தவர், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். நம்மை கடைசி சாக்கத்தில் பாடும் பொழுது அவர் முழங்கால் படித்து பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் ஆராதித்து பகுதி விலகு நாம் கடந்து போகலாம். சபையிலே தோடு கூட இருக்கிற அந்த பிள்ளைகளுக்காக சோப்படுவோம். எல்லா பலவீனங்களுக்கும் மாற்றி போடப்படியாய், சுகப்படுத்தபடியாய், ஆரோக்கியத்துக்கு அந்த கட்டளையிட்டபடியாய் விசேஷமாய் ஆமென் ஹல்லேலூயா. நம்முடைய சபையில சிஸ்டராக சோப்படுவோம். ஆமென் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. இந்த சரவணன் உங்க அம்மா பேச்சு அவங்களுக்காக சோப்படுவோம். ஆமென். இந்த யார் யாரெல்லாம் பலவீனத்தோடு கூட இருக்கிறார்களோ எல்லாருடைய பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போகும்படியாக ஒரு புதிய சுகத்தை, ஆரோக்கியத்தை, ஆமென் விடுதலை கட்டளையிட்டபடியாக எல்லா ராகங்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. இந்த குடும்பங்களில் யார் யாரெல்லாம் பலவீனத்தோடு கூட இருக்கிறார்களோ, வியாதியோடு கூட காணப்படுகிறார்களோ எல்லா பலவீனங்கள் வியாதிகள் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போவதாக. ஒவ்வொரு பலவீனங்கள் மாறுமே, சிஸ்டரோட பலவீனங்கள் மாறுமே, ஆமென். சிஸ்டர் பலவீனங்கள் மாறுமே இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகள் அப்படி சபைக்கு முன்பு வந்து கொண்டிருந்தானே கனி சிஸ்டர் தெரியும் எனக்கு தெரியல. கனி சிஸ்டர் அந்த பழைய சர்ச்சில் இருக்க நம்ம சபைக்கு வந்துட்டு இருந்தாங்க. திருமணமாகி அவங்க தூத்துக்குடி போயிட்டாங்க. அவங்க வீட்டில் உட்காந்துருக்கும் போது அவங்க சின்ன பையன் விளையாடிட்டு இருக்கும்போது கத்தி கையில் வச்சு விளையாடிட்டு இருக்கும்போது அந்த கத்தி அந்த சிஸ்டரோட கண்ணில் பட்டு அந்த கண்ணில் உள்ள கருவழியில் பட்டு பயங்கரமான பாதிக்கப்பட்டு இன்னைக்கு 7 தையல் போட்டிருக்கிறாங்க அந்த கருவழியில். அந்த ஒரு கண்ணில் பார்வை தையல் போட்டிருக்கிறபடினாலே பார்வை தெரியல, வெளிச்சம் மட்டும் தான் தெரியுதுன்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு ஆஸ்பத்திரி போய் பார்த்துட்டு வந்துருக்கிறாங்க. நரம்பு பாதிக்கப்படலைன்னு சொல்லியிருக்கிறாங்க. கட்ட மகளுக்கு இந்த கண்களில் தெளிவான பார்வை கட்ட கண்களை விடணும். ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகள் ஒருபோது வெட்கப்பட்டு போகக்கூடாது. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லணும். ஆண்டவரே அந்த மகள் மேல நல்லவங்க இறங்கப்பா, அந்த கண்களை தொடுங்க ஆண்டவரே, அந்த கண்களை தொடுங்கப்பா. பூரண சுகத்தை, சௌக்கியத்தை என் ஆண்டவரை கட்டளையிடபடி நாங்கள் செபிக்கிறோம். ஆமென். மறு கண்களில் இன்ஃபெக்ஷன் ஆகாதபடி ஹல்லேலூயா பூரண விடுதலை சௌக்கியத்தை என் ஆண்டவரை கட்டளையிடபடி நாங்கள் செபிக்கிறோம். பார்வை அடைவாயாக என்று சொல்லுகிறாரப்பா. உங்களுடைய வார்த்தை அனுப்பி சுகமாக்குவதாக. அவருடைய கருவுகளை நாங்கள் சுகமடைந்தோம் என்று சொல்லி பார்க்கிறோமே. உங்களுடைய கரங்களை நீட்டி தொடுவதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தெளிவான பார்வையை என் ஆண்டவர் கட்டளையிடுகிறார் தகப்பனே. தேசத்திலே கொரோனா வியாதினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளை எல்லாம் சுகமாக்கணும், அவை விடுதலை பெறணும். ஆமென் ஹல்லேலூயா. அதிலே அவை மரித்து வரும் குடும்பங்களில் ஆறுதலை கண்டபடியா இந்த பாதிப்பு அதிகமாய் அவை பரவாதபடி கற்றோதாக வீரியங்கள் அவை அடிக்கப்பட குறையப்பட கற்று அனுக்கிறபடியா எல்லா வாய்களை திறந்து ஸ்தோத்திரப்படி சொல்லணும். ஆண்டவரே அற்புதங்கள் செய்கிறார். இந்த தேசம் பாதுகாக்கப்படுவதாக கொள்ளை நோயிலிருந்து எங்கள் தேசத்தை கண்டு விடுவித்து சொல்ல செபிக்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரப்பா.
நம்முடைய சபையிலே ஆமென் திருமணத்திலே காத்துகிற பிள்ளைகளுக்கு திருமண காரியங்களை ஒழுங்குபடுத்தணும். ஆமென். ஸ்தோத்திரம். குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை செல்வங்களை கட்டளையிடணும். ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். கர்ப்பிணிகளுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆமென். ஸ்தோத்திரம். கார்த்தியாவுக்கு ஏற்ற வழியில் சுகத்தை பிரசவிக்க அனுகிரகம் பண்ணும்படியா தேவ கிருபைகளை ஆளுகை செய்யும்படியா எல்லார் வாயிலும் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி சொல்லணும். ஆண்டவரே கர்த்தர் பிள்ளைகளை பலப்படுத்துவீராக அப்பா. ஆமென். கரங்களினாலே கர்த்தர் மூடுவீராக எல்லா தடைகளும் இருக்கிறார்களா. ஆமென். ஸ்தோத்திரம். சபையிலே ஆமென் வேலையில்லாத பிள்ளைகளுக்காக வேலை வாய்ப்புகளுக்காக காத்துகிற பிள்ளைகளுக்காக ஆமென் அல்லேலூயா படித்து முடித்து வேலைக்காக காத்துகிற பிள்ளைகளுக்காக வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தரும்படியாய் அதிசயங்கள் செய்யும்படியாய் ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா வாகனம் ஓட்டுகிற பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாய் கொத்த வேலை பார்க்கிற பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாய் காட்டு பகுதியில் போய் வேலை பார்க்கிற பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாய் காவல்துறையில் வேலை பார்க்கிற நம்ம ஸ்கூல்களில் வேலை பார்க்கிற ஆமென் மருத்துவமனைகளில் வேலை பார்க்கிற பிள்ளைகளை எல்லாம் கர்த்தர் பாதுகாக்கும்படியாய் கம்பெனிகளிலே சுயமாய் தொழில் செய்கிற எல்லா பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாய் யாருக்கு எந்த தீங்கு செய்த நாசமோஷங்கள் கொள்ளை நோய்கள் எதுவுமே அணுகாதபடி கர்த்தர் பாதுகாக்கும்படியாய் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்ப்பா. நன்றியோடு உங்க நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்துகிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். விசேஷமாய் ஆமென் வெளிநாடுகள் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆமென். சிவாவுக்காக ஜெபம் பண்ணுவோம். பாலாவுக்காக ஜெபம் பண்ணுவோம். அருள்பதற்காக ஜெபம் பண்ணுவோம். டேனியல் பதற்காக ஜெபம் பண்ணுவோம். ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தமிழர் சிஸ்டர் அவங்க வீட்டுக்காரருக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆமென். முருகேஸ்வரி சிஸ்டர் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆமென். ஜெயந்தி சிஸ்டர் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆமென். ரூத் சிஸ்டர் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். ரோஸ் பேபி சிஸ்டர் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆமென். எல்லாரும் பேர் பெறாய் தொட்டு ஆண்டவரை ஆசீர்வதிக்கும்படியாய் உயர்த்தும்படியாய் வேறுபடுத்தும்படியாய் ஆமென். அல்லேலூயா. யாருக்கு எந்த சேதமில்லாதபடி கர்த்தர் பாதுகாக்கும்படியா ஆமென். ராஜா நன்றியோடு உங்க நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துகிறோம். ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. பலவிதமான நெருக்கங்களோடு கூட பாரத்தோடு கூட தேவையோடு கூட உள்ள உடைத்து போய் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஆட்சி தேற்றபடியா கர்த்தர் தாங்கும்படியா எல்லா கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ராஜா. ஆமென். நம்முடைய கருத்துக்களை முழுவதுமாய் ஒப்புக்கொள்கிறோம். நாம் ஜெபித்த ஜெபங்களை எல்லாம் மனதில் வைத்து யாராக ஒருவர் ஜெபிக்க அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. மறுபடியும் இந்த ஆராதனையில் பங்கெடுத்ததான உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தொடர்ந்து நம்முடைய விசுவாச குடும்பங்களுக்காக அதிகமாக ஜெபிங்க. சீக்கிரமாகவே நாம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மாற்றப்படணும். அதற்காக நீங்கள் தொடர்ந்து தனிப்பட்ட ஜெபங்களிலே நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படியும் உங்கள் அன்பாய் அழைக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா அல்லேலூயா. நம்முடைய தேசத்திலே நாம் கிரியை செய்து கொண்டிருக்காங்க. எல்லா கொள்ளை நோய் கிருமிகள் அழிக்கப்பட ஆமென். எல்லா சகஜ நிலைமைக்கு திரும்ப கண்கள் உங்களுடைய நிமித்தமாய் அநேகர் வேலைகளை இழந்திருக்கிறாங்க, வாழ்வாதாரங்களை இழந்திருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலைமைகள்லாம் மாறி அது மறுபடியும் பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்வாதாரங்களை நம்ம ஏற்படுத்தி தரும்படியாய் ஆமென் தொடர்ந்து ஜெபிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நம்முடைய தேசத்துக்காக ஜெபிப்பதற்காகவே நம்மை கர்த்தர் முன் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. இந்த தேசத்துக்கு ஜெபிப்பது நம்ம உள்ள கடமையாகவே நாம் பாரத்தோடு கூட அதிகமாக நாம் ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. சபையிலே பலவீனத்தோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்காக அதிகமாக ஜெபிங்க. கர்த்தர் பலப்படுத்தணும், சுகப்படுத்தணும், ஆரோக்கியமாய் ஆண்டவரை ஆராதிக்க கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணணும். ஆகவே தொடர்ந்து இந்த காரியங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஒரு திருமண அறிக்கையை வாசிக்கிறேன். நமது சபை சார்ந்த திரு பாண்டி திருமதி முருகேஸ்வரி அவருடைய மகன் கலைச்செல்வம் என்கிற ஆபிரகாமுக்கும் கோவில்பட்டி மந்தித்தோப்பில் அமைந்துள்ள பெத்தேல் சபை சார்ந்த திரு மனோகரன் திருமதி ஜெனிஃபர் அவருடைய மகள் பெல்சியா கேத்ரின் அவர்களுக்கும் 4/9/2020 அன்று திருமணம் செய்ய பரிசுத்தவான்களால் தீர்மானம் செய்யப்பட்டுள்ளது. ஆகவே இவர்கள் திருமண பந்தத்திலே சேரக்கூடாத நியாயமான காரணங்கள் இருக்குமையானால் அதை சபைக்கு அறிவிக்கும்படி உங்கள் அன்பாய் கேட்கிறேன். இது இவர்களுக்காக வாசிக்கப்படும் முதலாவது திருமண அறிக்கையாகும். ஆகவே இந்த கலைக்காக பெல்சியாவுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். திருமண காரியங்களை கர்த்தர் வழிநடத்தும்படியாய் தொடர்ந்து ஜெபிக்கும்படி உங்கள் அன்பாய் கேட்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரா நாம் கடந்து போகலாம். நான் சீக்கிரம் முடிக்கிறேன். மத்தேயு 27வது அதிகாரம் மத்தேயு 27வது அதிகாரம் 1-2 வசனங்கள். விடியற்காலமான போது சகல பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் இயேசுவை
கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணி அவரை அப்போஸ்தலர் 27:1-2 அப்போஸ்தலர் 27:1-2 வசனங்கள். நாங்கள் இத்தாலிய தேசத்துக்கு கப்பல் ஏறி போகும்படி தீர்மானிக்கப்பட்ட போது பவுலையும் காவலில் வைக்கப்பட்டிருந்த வேறு சிலரையும் அகுஸ்து பட்டணத்தை சேர்ந்த யூலியு என்னும் பெயர் கொண்ட நூற்றுக்கு அதிபதியின் இடத்தில் ஒப்புவித்தார்கள். அல்லேலூயா. ஊர் கப்பலில் நாங்கள் ஏறி ஆசியா நாட்டு கரைப்பிடித்தோட வேண்டும் என்று நினைக்க புறப்பட்டோம். மக்கெதோனியா தேசத்து தெசலோனிக்கே பட்டணத்தினாகிய அரிஸ்தர்க்கு எங்களுடனே கூட இருந்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். இந்த அதிகாரத்தை நீங்க வாத்து நல்ல தெளிவா வாத்து பார்த்தீங்கன்னு சொன்னாதான் நிறுத்தி நிதானமா பொறுமையா வாத்து பார்த்தீங்கன்னு சொன்னாதான் இதுல உள்ள காரியங்கள் உங்களுக்கு விளங்கும். ஆகவே நீங்க வீட்டுல போய் நீங்க பொறுமையா நீங்க வாசித்து பாருங்க. அந்த அதிகாரத்தின் மூலமா நம்மோடு கூட பேசுவாராக. 2வது வசனத்துல நான் வாசிக்கிறோம். அதிநிமித்தியம் ஒரு கப்பலில் நாங்கள் ஏறி ஆசியா நாட்டு கரைபிடித்தோட வேண்டும் என்று நினைத்து புறப்பட்டோம். அல்லேலூயா. பவுலும் அவளோடு கூட சில கைதிகளையும் சேர்த்து ஆமென் ஸ்தோத்திரம். எங்க அவங்க புறப்பட்டு போறாங்க? ஆமென். நம்ம இத்தாலியா தேசத்துக்கு கப்பல் ஏறி போகும்படி தீர்மானிக்கப்பட்ட போது பவுலையும் காவலில் வைக்கப்பட்டிருந்த வேறு சிலரையும் அகஸ்து பட்டாளத்தை சேர்ந்த யூலியு என்கிற பெயர் கொண்ட 160 இடத்தில் ஒப்புவித்தார்கள். எல்லாருமே நாங்கள் சேர்ந்து கப்பல் பிரயாணமாய் இத்தாலியா என்கிற தேசத்துக்கு போவதற்காக பிரயாணப்பட்டோம். அல்லேலூயா. அதிலே ஒரு ஆள் பவுல். அல்லேலூயா. பவுலும் இன்னும் அநேக நபர்கள் அந்த கப்பலில் ஏறி பிரயாணம் ஆரம்பிக்கிறத நான் பார்க்கிறோம். எனக்கு தேவ பிள்ளைகளே, இந்த அதிகாரத்துல ஒட்டுமொத்த அதிகாரத்தை நான் பார்ப்போம் என்று சொன்னால் இந்த அதிகாரம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்கு ஆதாரமாக நாம் எதிர்பார்க்க முடியும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை ஒரு கப்பலை போன்றது, ஒரு பிரயாணத்தை போன்றது. அல்லேலூயா. ஒரு கடலிலே ஒரு கப்பல் எப்படி தன்னுடைய பிரயாணத்தை ஆரம்பிக்கிறதோ அதே போலவே அங்க ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையும் இருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஒரு கப்பலை போன்றது நம்முடைய வாழ்க்கை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு கப்பல் எப்படி தண்ணிலே மிதந்து போகிறதோ அதே போல நம்முடைய வாழ்க்கை கானான் தேசம் பரம கானான் தேசம் போய் சேருகிற வரைக்கும், ஆண்டவர் நமக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிற அந்த ஸ்தலத்துக்கு போய் சேருகிற வரைக்கும் கப்பலை போன்று நாம் மெதுவாக பிரயாணித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இங்க பாருங்க, அநேக நபர்கள் இந்த கப்பலிலே பிரயாணம் பண்ண தீர்மானித்திருக்கிறார்கள். அதிலே ஒருவர் பவுல். அல்லேலூயா. பவுல் ஆண்டுடைய ஊழியத்தை செய்கிற ஒரு மனுஷன் கிராமங்கள் தோறும் ஆண்டிய ஊழியத்தை வல்லமையாக செய்து கொண்டிருக்கிறதானே எப்பேற்பட்ட அதிகாரிகள் முன்பதாகவும் தைரியமாகவே பிரசங்கிக்கிறவன். அது ராஜாவாகட்டும் சரி, யாராகிலும் பயப்படாமல் அவருக்கு முன்பதாக தைரியமாய் தவறு என்று சொல்லி கண்டித்து உணர்த்துகிறதான ஒரு ஊழியக்காரன் தான் இந்த பவுல். அல்லேலூயா. இந்த பவுலும் சேர்ந்து இந்த கப்பல்ல பிரயாணம் பண்ணி போகிறதை நான் பார்க்கிறோம். பிரயாணம் பண்ணி போய் கொண்டிருக்கிறது. கப்பல் மிகுந்த ஆசீர்வாதத்தோடு கூட அமைதியான முறையில் தான் போய் கொண்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையும் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்திலே மிகுந்த சந்தோஷத்தோடு கூட கைப்போடு கூட தான் இந்த வாழ்க்கை பயணத்தை நம்ம ஆரம்பிச்சிருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். வித்தியாசமான ஒரு அனுபவம், வித்தியாசமான ஒரு சந்தோஷம், யாராலும் கொடுக்க முடியாத வித்தியாசமான ஒரு சந்தோஷத்தை ஆண்டவர் கொடுத்திருப்பார். அந்த சந்தோஷத்தோடு கூட தான் நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்தை கப்பலை போன்று நாம் ஆரம்பித்திருப்போம். அல்லேலூயா. 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 ஆமென். ஸ்தோத்திரம். கப்பல் பிரயாணம் பண்ணி ஆரம்பிக்கிறார்கள். இங்கேயும் இதே போலதான் கப்பல் பிரயாணம் பண்ணி போய் கொண்டிருக்கிறார்கள். மிகுந்த சந்தோஷத்தோடு கூட, ஆரவாரத்தோடு கூட, மன அமைதியோடு கூட, எந்த பிரச்சனையும் இல்ல, எந்த அவங்களுக்கு கஷ்டமும் இல்ல, எதுவுமே இல்லாத நிலைமையில சந்தோஷத்தோடு கூட சமாதானமாய் பிரயாணம் ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாருமே அமைதியா போனா பிரச்சனையே இல்ல. சின்ன கலக்கம் வந்தாதான் ஸ்தோத்திரம் ஆண்டவரை படிச்சு பேச நம்ம ஆரம்பிச்சிருவோம். அல்லேலூயா. இங்க பாருங்க, அநேக ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து கப்பல்ல பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். பிரயாணம் அவர்கள் எதிர்பார்த்தது போல லகுவாய் அமைந்திருக்கிறது, ஆசீர்வாதமாக அமைந்திருக்கிறது, சமாதானமாய் அமைந்திருக்கிறது. எல்லாரும் மிகுந்த சந்தோஷத்தோடு கூட, சமாதானத்தோடு கூட, ஆரவாரத்தோடு கூட பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். பிரயாணத்தில் தடங்கள் இல்லை, பிரயாணத்திலே எந்த கேடு இல்லை. அல்லேலூயா. சமாதானமாகவே போய் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆனா இந்த 10வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். வாசிங்க 10வது வசனம் 27:10. மனுஷரே, இந்த யாத்திரையினாலே
சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல, நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று நான் காண்கிறேன். இந்த கப்பலில் இருக்கிற ஊழியக்காரருக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை காண்பிக்கிறார். ஆமே, இந்த கப்பலில் இருக்கிற எல்லாவற்றுக்கும் உணவுகள், பொருட்கள், ஆட்கள் எல்லாத்துக்குமே ஒரு பலத்த சேதம் வரப்போகிறது. ஆகவே நீ இந்த கப்பலுக்குள்ள இருக்கிற ஜனங்களுக்கு நீ எச்சரித்து அவன் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கி என்று சொல்லி இந்த ஊழியக்காரருக்கு கர்த்தர் காண்பித்துக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கருமையான தேவ பிள்ளைகளே, கப்பலுக்குள்ள இருக்கிற அநேகர் ஆண்டவரை அறியாத ஜனங்கள், ஆண்டவரை சேவிக்காத ஜனங்கள், அதில் ஒரு கூட்டம் ஆண்டவரை அறிந்தும் ஆண்டவரை ஆராதிக்காத ஜனங்கள். ஹல்லேலூயா. இப்படி பலதரப்பட்ட ஜனங்கள் அந்த கப்பலில் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அந்த கப்பலுக்குள்ளே அமைதியாய் போய் கொண்டிருக்கிறவர்களாலே கேலி கூத்து நடந்து கொண்டிருக்கிறது, சீட்டாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆமே, போதை வஸ்துகளுக்கு ஆமே அடிமையாய் இருக்கிறவர்கள் அதனாலே சந்தோஷமடைந்து கை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இப்படியா அந்த கப்பல் அமைதியாக போய் கொண்டிருக்கும் பொழுது ஆமே ஸ்தோத்திரம், பாவம் பெருகுகிறதோ, ஆமே எங்க பாவம் பெருகுகிறதோ ஹல்லேலூயா அங்கே தேவ கோபாக்கினை கடந்து வரும். ஹல்லேலூயா. அமைதியான முறையிலே போய் கொண்டிருக்கிற வாழ்க்கையிலே, அமைதியான முறையிலே ஆமே நல்லாதான் போயிட்டு இருக்கு, எனக்கு எந்த தீங்கும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. ஹல்லேலூயா. நல்லாதான் போயிட்டு இருக்கோம். ஆமே, நல்லா போயிட்டு இருக்கேன்னு சொல்லி நம்ம ஆண்டவரை விட்டுட்டோம்னு பாருங்க, அப்பதான் ஹல்லேலூயா சாத்தான் கையெழுத்து. ஹல்லேலூயா. எப்பொழுது ஆமே நாம் ஆண்டவரை விட்டு விடுகிறோமோ, எப்பொழுது நாம் ஆண்டவரை விட்டு கொஞ்சம் தூரம் போகிறோமோ, எப்பொழுது ஆண்டவரை மறந்து விடுகிறோமோ, அப்பொழுதே சாத்தானை அட்டாக் பண்ண ஆரம்பிப்போம். ஹல்லேலூயா. இங்க நல்லா தான் போயிட்டு இருக்கு, என் வாழ்க்கை நல்லா தான் போயிட்டு இருக்கு, நான் நல்ல வேலையில உட்கார்ந்து இருக்கிறேன், நல்ல கை நிறைய சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறேன், என் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை இல்லையே, நான் சபைக்கு போனாதான் எனக்கு நல்லதுன்னு கிடையாது, நான் வீட்டுல இருந்தாலும் எனக்கு ஆசீர்வாதமா தான் இருக்கு, நான் நல்ல வேலையில உட்கார்ந்து நல்ல பொசிஷன்ல இருக்கிறேன், எனக்கு எந்த குறையும் இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதுதான் வாழ்க்கை போயிட்டு இருக்கோம், நல்லதான் போயிட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. ஆனால் ஆமே 10வது வசனத்திலே ஆமே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ஓ ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஆமே, நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த மனுஷரே, இந்த யாத்திரையினாலே ஹல்லேலூயா, இந்த டிராவல் பண்ணுவது சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல, நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று நான் கண்களினாலே காண்கிறேன். ஆமே, தரிசனத்தினாலே நான் காண்கிறேன். நீங்க கூத்தடிக்கிறீங்க, ஆமே நீங்க ஆமே கையாட்டு பண்றீங்க, ஆமே சமாதானமா தான் போயிட்டு இருக்குன்னு நீங்க சந்தோஷப்பட்டு இருக்கீங்க. ஆனால் வருகிற காரியத்தை கர்த்தர் எனக்கு காண்பிக்கிறார். ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம். வரப்போகிற தீமைக்கு ஆமே ஜாக்கிரதையை விடுத்துக் கொண்டிருங்கள் என்று சொல்லி ஆமே அப்போஸ்தலனாகிய பவுல் உள்ள இருக்கிற எல்லாருக்குமே ஆமே ஸ்தோத்திரம் எச்சரிப்பு விடுக்கிறார். ஹல்லேலூயா. பிரசங்கம் பண்ணுகிறார். ஆமே, ஜாக்கிரதையா இருங்க, விழிப்பா இருங்க, ஒரு ஆபத்து வரப்போகிறது, ஒரு ஆபத்து வரப்போகிறது என்று சொல்லி எல்லாத்துக்குமே ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று சொல்லி பிரசங்கிக்கிறார். ஆனால் ஒருவருமே ஆமே பவுலுடைய பிரசங்கத்தை கேட்பாரில்லை, பவுலுடைய பிரசங்கத்தை காது கொடுத்து கேட்பாரில்லை. ஹல்லேலூயா. எப்பவுமே ஆமே நல்ல ஆமே சொல்ற பிரசங்கம் ஆமே ஸ்தோத்திரம் பேசணும்னு சொன்னா யாருக்கும் காதுல ஏறாது. ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் ஆமே பாவம் 120 வருஷம் பிரசங்கம் பண்ணான். ஹல்லேலூயா. நல்ல கவனி, 1-2 வருஷம் இல்ல, 120 வருஷம். ஹல்லேலூயா. ஆமே, கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, ஒரே பிரசங்கம். ஹல்லேலூயா. மனம் திரும்புங்க. ஹல்லேலூயா. மழை வரப்போகுது, மனம் திரும்புங்க. இதுதான் அவருக்கு பிரசங்கம் தெரியும், வேற எதுவுமே தெரியாது. மழை வரப்போகுது, பிரசங்கம் பண்ணுங்க. சுனாமி வரப்போகுது, பிரசங்கம் பண்ணுங்க. ஆமே, மழை வரப்போகுது, எல்லாருமே ஆயத்தமாகுங்க. சுனாமி வரப்போகுது, எல்லாருமே ஆண்டவரை அறிந்து கொள்ளுங்க. இதுதான் தெரியும், வேற எதுவுமே அவருக்கு ஆமே சொல்ல தெரியல, வேற எதுவுமே அவருக்கு பேச தெரியல. அது 120 வருஷம் யாருமே செவி கொடுக்கல. ஹல்லேலூயா. நல்ல கவனிச்சு பாருங்க. நோவா பேழையை ஆயத்தமாக்கிட்டு ஆண்டவர் சொன்னாரு, ஆமே ஒரு பெரிய மழையை கட்டளையிட போறேன், ஜலத்தினாலே நான் ஜனங்களை அழிக்க போகிறேன், ஆக நீ பேழையை உருவாக்கு. ஆமே, நோவா பேழையை உருவாக்கிட்டு இருக்கிறான். அவங்க சொந்த பந்தம் எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவருக்கு பைத்தியம் பிடிச்சிச்சா, சின்ன பையன் தான் கப்பல் செய்து விளையாடிட்டு இருக்கான். எத்தனை வருஷம் சொல்லி கேள்வி பண்ணிருப்பாங்க, ஆனா பொருட்படுத்தல. 120 வருஷமா பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறான். அதுல மழை வரப்போகுதுங்க. அது வரைக்கும் அந்த ஜனங்கள் மழையை பார்த்ததே கிடையாது. அது வரைக்கும் அந்த ஜனங்கள் மழை பெரிய மழை பெய்ஞ்சது அவங்க பார்த்ததே இல்லை. ஆகையினாலதான் இவன் சொன்னது எல்லாருமே கேள்வி குத்தா மாறிடுச்சு. அவன் பிரசங்கத்தை யாருமே மதிக்கல, கேட்கல, கீழ்ப்படியல. இவன் ஆனா விடல, நம்ம சோர்ந்து போகல. 120 வருஷமா சொன்ன பிரசங்கத்தையே சொல்லிட்டு இருக்கிறான். ஆமே, மழை வரப்போகுது. ஆமே, ஆகவே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க சொல்லி எவ்வளவோ சொல்லி பார்க்கிறோம். யாருமே காது கொடுத்து கேட்பார் இல்லை. ஹல்லேலூயா. கப்பல் செய்திருக்கிறான். கடைசியா பாருங்க, ஒருவர் கூட ரட்சிக்கப்படல. வீட்டுல உள்ள பிள்ளைங்களை கூட ஆமே ஸ்தோத்திரம் நோவா கட்டாயப்படுத்தி தான் கப்பலுக்குள்ள ஏத்துறான்.
ஹalleluya ஹalleluya ஆமென். வருகிற காரியமே குறித்து நம்ம சொல்லும் பொழுது அது யாருக்குமே காதுக்கு கேட்க மனசு வராது. ஆமென். பவுல் சொல்லுகிறான், ஆமென், உடமைகளுக்கு மாத்திரமல்ல, சரக்குகளுக்கு மாத்திரமல்ல, உங்கள் ஆத்மாவுக்கும் உங்கள் ஜீவனுக்கும் ஆமென் பெரிய சேதம் வரப்போகிறது. ஆகவே மிகுந்த ஜாக்கிரதையோடு கூட இருங்க. ஹalleluya. நீங்க நம்பி வந்த தேவனை நோக்கி பாருங்க. எவ்வளவோ சொல்லி பார்க்கல, யாருமே காது கொடுத்து கேட்கல. உன் வேலையை பார்த்துட்டு போயா. ஹalleluya. எங்களுக்கு கப்பல் நல்லா தான் போயிட்டு இருக்கு, நல்லா தான் நாங்க சந்தோஷமா இருக்கிறோம். நாங்க சந்தோஷமா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? ஹalleluya. நாங்க கையாட்டு பண்றோம், சீட்டாட்டு பண்றோம், ஆமென், உனக்கு இது பிடிக்கலையா? ஹalleluya. என்னெல்லாமோ சொல்லிட்டு போறாங்க. ஆனா இவன் பிரசங்கம் பண்றான், யாருமே கேட்க மனசு இல்ல. ஹalleluya. ஆமென். 11வது வசனத்துல ஆமென் வாசிக்கிறோம் பாருங்க. 11 எடுத்து வாசிங்க. நூற்றுக்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை மாலுமியும் கப்பல் எஜமானனையும் அதிகமாய் நம்பினார்கள். பவுல் ஆமென் வாய்க்கு ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறான். ஆமென் பெரிய ஒரு ஆபத்து வர போகிறது, ஜாக்கிரதையா இருங்க. அது உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு கஷ்டம் வர போகிறது, உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு ஆபத்து வர போகிறது. ஆண்டவரே உறுதியை பற்றிக்கொள், ஆண்டவரை விட்டுறாதன்னு சொல்லி எவ்வளவோ பிரசங்கம் பண்ணுகிறாங்க. ஆனா அந்த பிரசங்கத்தை கேட்க மனசு இல்லாம ஆமென் எல்லாரும் யாரை நம்புறாங்க தெரியுமா? அந்த கப்பல் மாலுமியை நம்புறாங்க, கப்பல் கேப்டனை நம்புறாங்க. ஹalleluya. ஒரு ஊழியக்காரனை நம்பல, ஒரு பிரசங்கத்தை நம்பல. ஹalleluya. அந்த கப்பல் கேப்டனை நம்பி அவன் கேப்டன்ட்ட போய் கேக்குறாங்க. அவன் சொல்றான், இல்லையே ஒரு அறிகுறி இல்லையே, கப்பல் நல்லா தான் போயிட்டு இருக்கு. அந்த ஏதோ உளறிட்டு இருக்கான். ஹalleluya. கப்பல் நல்லா தான் போயிட்டு இருக்குங்க, ஒரு தடை இல்ல, ஒரு பிரச்சனை இல்ல, காற்று கூட அடிக்கல, நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஹalleluya. மறுபடிய காரியங்களை கர்த்தர் மாலுமிக்கு காமிக்க மாட்டார், கேப்டனுக்கு காமிக்க மாட்டாரு. ஹalleluya. நூற்றுக்கு அதிபதிக்கு காமிக்க மாட்டாரு, அதிகாரிக்கு காமிக்க மாட்டாரு, நம்ம தேவ மனுஷனுக்கு காமிப்பார். ஹalleluya. ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், ஆமென், நம்முடைய சபை பெரிய ஒரு சேதம் வர போகிறது, ஜாக்கிரதையாயிருங்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆனா யாருமே ஏற்றுக்கொள்ளல, பவுலை நம்பல, தேவனை நம்பல. நம்ம கப்பல் மாலுமியை நம்பினாங்க, கப்பல் கேப்டனை நம்பினாங்க. நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்கள் அதான் ஆமென் ஸ்தோத்திரம், நம்ம உருவாக்கின தேவனை நம்ப மாட்டோம். ஹalleluya ஹalleluya. நம்முடைய கையில கொஞ்சம் பணத்தை செலவழிக்க கொடுத்துப்பாரு பார்த்தீங்களா, அதையே நம்பிட்டு இருப்போம். கையில ஒரு 2 லட்சம் வந்துச்சுன்னா அதையே நம்பிட்டு இருப்போம். ஹalleluya. டெய்லி காலையில் எழுந்திரிச்சோன்னா அந்த 2 லட்சம் இருக்கிறத எண்ணி பார்ப்போம், இருக்குதா? அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சோன்னா பார்ப்போம், எண்ணி பார்ப்போம், இருக்கு. ஹalleluya. தெய்வத்தை நம்பல, அந்த பணத்தை நம்பல. ஒரு நாள் ஹalleluya. நாம அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவது போல ஒரு நாள் தான் அந்த 2 லட்சம். ஹalleluya. அன்னைக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்க, அந்த பணம் நம்ம எவ்வளவு நாள் நம்முடைய கையில் இருக்கும். ஹalleluya. ஒரு சின்ன செலவு வந்துருச்சுன்னா போச்சு, எல்லாமே கரெக்ட் போயிடும். ஒவ்வொரு நாள் காலையில் எந்திரிச்சோன்னா போய் எண்ணி 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 அவன் சந்தோஷப்பட்டு பூரிப்படைஞ்சு போயிருந்து பாருங்க, ஒரே நாளையில போயிடும். ஹalleluya ஹalleluya. அதான் இங்க அவன் கேட்க, அவன் சொல்றான், இங்க ஒரு அறிகுறியுமே இல்ல, கப்பல் நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஹalleluya. நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க சோர்ந்து போகாதீங்க, நீங்க எப்பவுமே சந்தோஷமா இருங்க. அவன் சொல்றான், இல்ல ஆபத்து வர போகிறது. ஹalleluya. ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென். தேவ ஊழியரை நம்பாமல், தேவனை நம்பாமல், கப்பல் மாலுமியை நம்பினபடினாலே, கப்பல் அவன் கேப்டனை நம்பினபடினாலே, ஹalleluya, அவன் சம்பவித்த காரியத்தை பாருங்கள். ஆமென் ஸ்தோத்திரம். 13வது வசனத்திலே வாசிங்க. 13வது வசனம். தென்றல் மெதுவாய் அடித்தபடியால் நாங்கள் கோரினது கைகூடி வந்ததென்று எண்ணி அவ்விடம் விட்டு பெயர்ந்து கிரேத்தா தீவுக்கு. ஆமென் ஹalleluya. ஆமென். நல்லா பாருங்க, ஆமென். பவுல் சொல்றான், ஆபத்து வரப்போகுதுங்க, கவனமாயிருங்க, ஆண்டவரை தேடுங்க, ஆண்டவரை தேடாதவங்க ஆண்டவரை நம்புங்கன்னு சொல்லி எவ்வளவோ சொல்லி பார்க்கறான். ஆமென். ஆனால் நூற்றுக்கு அதிபதி எல்லாரும் போய் கப்பல் கேப்டன் போய் கேட்கறாங்க, இல்லங்க கப்பல் நல்லா தான் போயிட்டு இருக்கு, எந்த ஒரு சின்ன காற்று கூட வரல, சலசலப்பு கூட வரல, அலை கூட பெருசா அடிக்கலங்க, ஆக நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லி ஆமென் தைரியப்படுத்துறான். ஆனால் ஜனங்களோ தேவ ஊழியரை நம்பாமல், தேவனை நம்பாமல், கப்பல் மாலுமியை நம்பி போயிட்டு இருக்கிறாங்க. நல்ல கவனிங்க, இந்த 13வது வசனத்துல வாஸ்தவம் பாருங்க, நல்லா தான் போயிட்டு இருக்குன்னு சொல்லி கூட கொஞ்சம் ஒரு 60 கிலோமீட்டர் தள்ளி உள்ள நம்ம தீவுக்கு போயிட்டு வருவோம்னு சொல்லி கப்பல் திருப்புறாங்க. ஹalleluya ஹalleluya. இங்க ஒரு எச்சரிப்பு ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபத்து வரப்போகிறது, தேவனை நம்பு என்று சொல்லி. ஆனால் இவர்களோ சந்தோஷத்துக்கு இடம் கொடுத்து, சமாவேசத்தினுடைய ஆஸ்தா மாஸ்தர்களுக்கு இடம் கொடுத்து, நம்ம தேவனை நம்பாமல், தேவ ஊழியனை நம்பாமல், நம்ம வேறு ஒரு பட்டணத்துக்காக நம்ம சுத்தி கடந்து போகிறார்கள். ஹalleluya. நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஹalleluya. இது ஒரு பிரச்சனை இல்லையே, கப்பல் நல்லா தான் போயிட்டு இருக்கு. தானியே தேவையில்லாம எங்களை குழப்பிட்டு இருக்கிறான், தானியே தேவையில்லாம எங்களை பயப்படுத்திட்டு இருக்கிறான். என் வாழ்க்கை நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஹalleluya. ஆனால் ஆமென் இந்த வசனம் தெளிவா சொல்லுகிறது. ஹalleluya. 14வது வசனத்துல வாசிங்க. கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூரோக்கிலிதோன் என்னும்
கடும் காற்று அதில் மோதித்து. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கொஞ்ச நாள் தான், கொஞ்ச நேரம் தான் அந்த சந்தோஷம் அவங்களுக்கு இருந்துச்சு. ஹல்லேலூயா. தேவனை நம்பாமல் மாலினி நம்பி, மாலினி சொன்ன வார்த்தையை நம்பி அவர்கள் சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து கை விழுந்தார்களே, அந்த சந்தோஷம் கொஞ்ச நேரம் தான். ஹல்லேலூயா. நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஹல்லேலூயா. யூரோ கிளிதம் இதுதான் நம்ம காற்று. ஆமென், ஸ்தோத்திரம். இதெல்லாம் நம்ம இன்னைக்கு சுனாமி வந்துச்சு. யாருக்காவது சுனாமிங்கிற வார்த்தை தெரியுமா? சுனாமி வந்த பிறகுதான் அவங்கள ஒரு பேர் வச்சாங்க, இது சுனாமி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த கொரோனாங்கிற காய்ச்சல் சொல்லி முன்னாடி வந்துச்சுன்னு தெரியுமா? தெரியாது. கொரோனாங்கிற பேரே தெரியாது. காய்ச்சல் வந்துச்சு, செக் பண்ணாங்க, இதுக்கு கொரோனா சொல்லி பேர் வச்சாங்க. இதே போலதான் இதெல்லாம் நம்மளை காப்பீடு தான் அவங்க வைக்கிறது. ஹல்லேலூயா. பைபிள் யூரோப்பில் அன்னைக்கு ஒரு பெரிய காற்று அடிச்சிச்சு. கப்பல்ல பயங்கர பெரிய ஒரு காற்று அடிச்சு மோதிச்சு. உடனே எல்லாரும் ஆராய்ச்சி பண்றாங்க. நூற்று அதிபதிலாம் அதில் உட்காந்துருக்காரு, பெரிய அதிகாரிகள் உட்காந்துருக்கிறாரு. நூற்றுக்கு அதிபதினு சொன்னா ஒரு கலெக்டரை விட பெரிய கவர்னர் அளவுக்குள்ள அவன் போஸ்டிங்ல உள்ளவர். நம்ம எல்லாரும் ஆராய்ச்சி பண்ணி தான் யூரோப்பில் சொல்லி ஒரு காற்று, புதுசா ஒரு காற்று அடிக்குது, பயங்கரமான காற்று அடிக்குது. அப்ப அந்த காற்றுக்கு யூரோப்பில் தான் சொல்லி பேர் வைப்போம். எனக்கு நம்ம தேவ பிள்ளைகளே, நல்லாதான் போயிட்டு இருக்கு, அவன் நல்லாதான் சமாதானமா தான் போயிட்டு இருக்கு வாழ்க்கை. ஆனா திடீர்னு ஒரு காற்று, ஹல்லேலூயா, எங்க இருந்தோ ஒரு காற்று வந்து அந்த கப்பலை மோதின உடனே அந்த கப்பல் சேதமடைய ஆரம்பித்தது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை நல்லாதான் போயிட்டு இருக்கோம், நல்லாதான் போயிட்டு இருக்கு. நம்ம ஆண்டவரை கொஞ்சம் விடுவோம் பாருங்க, கொஞ்சம் ஆண்டவரை மறக்க ஆரம்பிப்போம் பாருங்க, கொஞ்சம் ஆண்டவரை விட்டு தூரம் போக ஆரம்பிப்போம் பாருங்க. அப்பதான் யாராவது ஒரு நம்ம சூறாவளி காற்று வரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த யூரோப்பில் தான் காற்று ஒருவேளை சொந்த பந்தங்கள் மூலமா வரலாம். அந்த யூரோப்பில் தான் காற்று ஒருவேளை நண்பர்கள் மூலமா வரலாம். அந்த யூரோப்பில் தான் காற்று ஒருவேளை உங்கள் உடன்பிறப்புகளால் நடந்து வரலாம். ஹல்லேலூயா. யூரோப்பில் தான் காற்று என்கிற கொடும் காற்று உங்கள் உறவினர்களை கடந்து வரலாம். ஹல்லேலூயா. நல்லா போயிட்டு இருக்க வாழ்க்கையில வந்து திடீர்னு ஒரு ஸ்தோத்திரம் என்ன சொல்லுவாங்க, தீவெழுத்து போட்டு போவாங்க பாருங்க, அதை போட்டு போயிடுவாங்க. குடும்பத்துல போட்டு ஆட்டி படைக்கும்.